ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எத்தனை பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா எம்சிசியோட ரவுண்டு 2ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. கவர்மெண்ட் காலேஜோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியோ நீங்கள் சாய்ஸில் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு என்ன காலேஜில் வந்து சீட் அலாட் ஆகிருக்கோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு செப்டம்பர் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் எந்த காலேஜ் கிடைக்க போகுதுன்னே தெரியல சார், ஒரு குழப்பத்தில் இருக்கேன் சார். அதாவது நான் வந்து கவர்மெண்ட் காலேஜாக நான் வந்து சாய்ஸில் வச்சுட்டேன், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா காலேஜையும் வச்சுட்டேன் சார். எம்பிபிஎஸ் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் போய் படிக்கிறதுக்கு நான் ரெடி, அப்படி தான் நான் சாய்ஸில் வச்சுருக்கேன். எங்கே வந்து எனக்கு சீட் அலாட் ஆக போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி படித்தா நான் தமிழ்நாட்டில் தான் படிக்கணும், டீம்டு யூனிவர்சிட்டியில் எத்தனை லட்சம் வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 20 லட்சம் 25 30 லட்சத்துக்கிட்ட நமக்கு இங்கே வந்து வாங்கப்படுது. ஸோ அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடி, நம்ம தமிழ்நாட்டில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியை நாங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி ரிசல்ட் வெளியாக போகுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலிங் 2வது ரவுண்டு வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகுதுங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே பல கவர்மெண்ட் காலேஜில் அப்படியே சீட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. இதனால வந்து நமக்கு கட் ஆஃப்ங்கிற நம்மளுடைய நீட் மார்க் வந்து பயங்கரமாக வந்து குறைய போதா சார் அப்படிங்கிற கொஸ்டினோட தான் இருக்கீங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்காது. பெரிய லெவலில் நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம், இங்கே பாருங்களேன் எவ்வளோ சீட் இருக்குது நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜில் அப்படியே இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் கேட்டகிரி எஸ்சி எஸ்டி எல்லாமே செங்கல்பட்டு காலேஜ், கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர், அப்புறம் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நாமக்கல் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூராறு, இதெல்லாம் நம்ம பார்க்குற சீட் அவைலபிலிட்டி. இதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் உள்ளவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, சும்மா நான் வந்து காமிக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ராமநாதபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்மளுடைய திருவள்ளூர், திருப்பூர், விருதுநகர், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். விருதுநகர், அதுக்கடுத்து புதுக்கோட்டை, அதுக்கடுத்து வந்து தருமபுரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கு, அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் கரூர், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து சேலத்தில் உள்ள மோகன் குமாரமங்கலம் காலேஜ், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை காலேஜ் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் சிவகங்கையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வேலூர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், ஐஆர்டி பெருந்துறை வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அப்புறம் கேஎப்பி விஸ்வநாதன் திருச்சிராப்பள்ளி, அதுக்கடுத்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் நம்ம ராஜாஸ் முத்தையா கடலூர் இருக்கக்கூடிய காலேஜ், இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. அடுத்து இதெல்லாம் வந்து சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட் இது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸு மதுரை எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரைவேட் இது டீம்டு யூனிவர்சிட்டி இங்கே இருக்குது. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி ஒன்லி ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் மட்டும்தான் வரும். எப்படியாவது தமிழ்நாட்டில் சீட்டு எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க. வச்சவங்களுக்கு எப்போ நமக்கு ரிசல்ட் வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ கவனமாக நீங்கள் கேட்க வேண்டியது, இந்த 2வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ சீட்டு கிடைக்காம போனால் ப்ராப்ளம் இல்லை, சீட்டு கிடைக்காம போனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 3rd ரவுண்டில் போய் கலந்துக்கிட்டு அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் சீட் அலாட் ஆனிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும். 5000 ரூபா 10,000 ரூபா பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜெல்லாம் சாய்ஸில் வச்சிங்களா, ஒருவேளை நீங்கள் சீட்டு கிடச்சி போய் சேராமல் போனீங்கன்னா, எப்படி சேராமலாம் போக மாட்டாங்க, கண்டிப்பாக சேருவாங்க. சேராமல் போனீங்கன்னா 5000 10,000 ரூபா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அதை பிடிச்சிருவாங்க. 2 லட்ச ரூபா பேமெண்ட்டு நீங்கள் பே பண்ணி இப்போ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிலாம் சாய்ஸில் வச்சுருக்கீங்களா, அங்கே போய் ஜாயின் பண்ணாமல் எனக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குது, அங்கே போய் ஜாயின் பண்ண முடியலன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் கட்டாயமாக பிடித்து கொள்ளப்படும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடு போகலாம், 3rd ரவுண்டில் வேறு காலேஜ் வேணால் நீங்கள் வந்து மாறிக்கலாம், அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா, ரீஅலாட்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் சீட்டு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிறது தான் இங்கே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ரோட் மேப்பில் ரவுண்ட் 2 இருக்குது. அதுக்கப்புறம் ரவுண்டு 2க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3 இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரே வேகன்சி எல்லாம் நடக்க இருக்குது. ஸோ இப்போ இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவுக்கான அந்த விவரங்கள் படி பார்க்கும்போது இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வரல. செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ கொடுப்போம். ஸோ மாணவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த வருடம் எப்படியாவது எம்பிபிஎஸ் படித்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு காலேஜை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் சாய்ஸில் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் எல்லாத்துலேயும் 25 லட்சம் 30 லட்சம் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அனதர் ஸ்டேட் நம்ம நியர்பைலே இருக்கக்கூடிய ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கிற மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு நிறைய கேள்விகள்லாம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பை பை டிடிஜிஎஸ். ஸ்டேட் கோட்டாவுக்கான அந்த டேட்லாம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த டேட் வந்ததுக்கப்புறம் நான் தெளிவுபடுத்துகிறேன். தேங்க்யூ.